சாய்ராம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தைகளை பற்றி தான் பேச போகிறோம். பகவத்கீதையில் ஒரு அருமையான அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படின்றது இருக்காது. நிறைய மனுஷங்க ஏமாந்து வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழி வகுத்திடும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டும்தான் தெரியும். இங்கே நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்போம். நமக்கு உதவின்னு அவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களால முடியாமல் கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு வெறுப்பு வந்துடும். அப்போது நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி எப்படி செஞ்சோம் அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். எல்லா வேலைகளை செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு அன்பை பரிமாறிக்கிட்டா கூட, நான் உன் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்க, நீ இப்படி தான் எனக்கு அன்பு வைப்பியா, நான் 100% அன்பு வச்சுருந்தா நீ 10% தான் அன்பு வச்சுருக்க, இப்படி. அப்போது ஒவ்வொரு செயலும் எதிர்பார்த்து நாம் செய்யும்போது அது பலன் அளிக்கலைன்னா ஏமாற்றங்கள் மிஞ்சும். அந்த ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வெறுப்பை கொடுக்கும். அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ பழகினா அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அற்புதன்றது என்னங்க? எதிர்பார்த்து நடக்கிறதா அற்புதம்? புதையல்னா என்னது? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த புதையல் எங்கேயும் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று வெட்ட போகும்போது, குழி வெட்டும்போது புதையல் பூமியில் கிடைக்கிது. அப்போது நாம் குழி வெட்டும் போதெல்லாம் புதையல் கிடைக்குமான்னு சொல்லி குழி வெட்டலை. எதுக்கோ ஒன்று குழி வெட்டணும், வீடு கட்டவே குழி நோண்டணும். என்னமோ டம்மு டம்முன்னு சவுண்டு. பார்த்தா அந்த காலத்தில் மன்னர்கள் நகைகளை அந்த பூமிக்கு அடியில் பதுக்கி வச்சுருக்காங்க. அது இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. அதே போல தான் அற்புதமும் அதிசயமும் எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா எதுவுமே நடக்காது. சாய்பாவோட சச்சரித்திரமாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், அண்டு ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், இந்த உதவியெல்லாம் நான் செஞ்சால் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு பண்ணுறது வேற. ஆனால் எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, 100 பேருக்கு சாப்பாடு போட்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு. அப்போ அந்த 100 பேருக்கும் உன் பிரச்சனையை தீரும்னு சொல்லி சாப்பாடு போடாத. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பசித்தவருக்கு உணவளி. அந்த நல்ல எண்ணம் கடவுள் உன்னை எங்கேயோ கொண்டு போய் வைப்பார். அந்த வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அநேக அற்புதத்தையும் செய்வார் அப்படின்னு புரிதல். நம்ம அன்பே சாயில நிறைய இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். எதிர்பார்த்து எதையுமே செய்யாதீங்க. உங்கள் கடமையை மட்டும் கவனத்தை வைங்க, அதை சிறப்பாக செய்யுங்க. அதில் வாழ்க்கை பலமானதாக இருக்கும், அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கடவுளோட மொழிகளை கேளுங்க, பயன்படுத்துங்க வாழ்க்கையில். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.